ராம காணான்னு போட்டு உடைக்கிறாரு. ஹலோ ராம், ராம் ராம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆள் டீ கடைக்கு ஆள காணா. ஐயோ ஒரே சத்தமா கேக்குது. நீங்க கூப்பிட்டா என்னன்னு தெரியல. பாத்து நடந்துக்கு ஜோசியரே அவர் குலவெறியா இருக்காரு. ராம் ஆளே காணா, என்ன பண்றது? ஐயோ வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல மெம்பர் ஆள காணவே எப்படி டீ குடிக்கிறது? சந்திராசிரமம்னு வீட்டுல இருக்கீங்களா? சத்தமா கேக்குதுங்க ஐயா. சந்திராசிரமத்துக்கு வீட்டுல பாத்திரங்கள் வரீங்களா? வெளியில போனா ஆக்சிடென்ட் ஆகுறாங்க, வெளியில போறாங்க, வேலைக்கு போறாங்க, சண்டை விடுறாங்க. சந்திராசிரமம் இன்னைக்கு வீட்டுல உங்களுக்கு நடக்குது. நிம்மதி சொல்வதே சரி, பல்வேறு வாய்க்கு வந்ததுன்னா சொல்லிட்டு இருக்காங்களே. நானும் ஒரு ஆயுள் நட்சத்திரத்துல ஒரு பொண்ணு ஒன்று பார்த்துட்டு வந்திருக்கிறேன். இது எனக்கு செட் ஆகுமா செட் ஆகலையான்னு ஒரு நேயர் கேட்க வந்திருக்காரு. அதுக்கு வந்து நம்ம ஜோதிடர் ஐயா அவர் வந்து அதுக்கு தகுந்த ஒரு விளக்கத்தை அளிக்க வந்திருக்காரு. நேரையா வாங்க. புரோக்கர் எல்லாம் இல்லை, இவருக்கே எல்லாமே தெரியும். என்ன ஐயா கோபால் ஐயா, என்ன வருத்தமா இருக்கீங்க? என்ன பண்றதுங்க, பையனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆகலையா? ஆமா, கல்யாணம் ஒரு பொண்ணு இருக்கு. என்ன பொண்ணு சொல்லுங்க, பாத்துடலாம். அது வேண்டாம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல சொல்லுங்க ஐயா. அந்த பொண்ணு ஆயில்ய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஆயில நட்சத்திரம் என்னங்க, ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை பொழுதுதா போகுது. அப்படியா? சரிங்க ஐயா. கேமராவை நீங்க கேளுங்க, அவர் சொல்லுவாரு. பரவாயில்ல. என்னங்க கோபால் ஐயா சந்தோஷமா இருக்கீங்க இன்னைக்கு? கல்யாணம் பண்ணியாச்சு, பையனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமா. எந்த பொண்ணு? ஆயில நட்சத்திரம் பொண்ணு. ஐயா ஆயில்யம்னா ரொம்ப இதா சொல்லுவாங்களே. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, என்னத்த பண்றது. போட்டு வைத்த மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி கல்யாணம்? அதான ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தா போகுது, அதனால என்ன. போட்டு வைத்த மாமியார் கொலை திட்டம் ஓகே கண்மணி. மாமியார் சொத்து அபேஸ் பண்ணா ஆயில்யம் கேட்டு நான் பொன்மணி. மாமனாருக்கு ஆகாது. நம்ம ஜோசியருக்கு வந்து மாமியாருக்கு ஆகாதுன்னு எனக்கு கேட்க தோணாது. ஏன்னா மாமனாருக்கு ஆகாதுங்கிறாங்களே. சரி, இதுக்கு என்னதான் விதி விலக்கு? இல்ல மாமனார் இருக்கிற பக்கம் கட்டலாமா, இல்ல மாமனாரை கொண்டு விடலாமா அப்படின்னு நிறைய கேள்வி குழப்பிட்டு இருந்திருக்காரு என்கிட்ட. கொஞ்சம் நீங்க ஜோசியரையா வர்றதுக்கு முன்னாடி இவர் கேட்கிறாரு என்கிட்ட, மாமனாருக்கு ஆகாதுங்கிறாங்களே, இல்ல மாமனார் இல்லாத இடத்துல தான் கட்டணுமா, என்னத்தை சொல்லுங்கன்னு கேட்டாரு. இது ஏன் எங்கிட்ட கேட்கறேன், இது தெரிஞ்சா நானே சொல்லிடுவேன் இல்லையா? நான் தானே ஜோசியரை நிற்பேன். அதுக்குன்னு ஒரு புகழ்பெற்ற ஒருத்தர் மடத்தை கொடுத்துருந்து ஒரு ஜோசியர் வந்திருக்காரு. அவர்கிட்ட கேள்விகள் கேட்குன்னு சொல்லிட்டேன். நீங்க அவருக்கு வந்து ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை சொல்லி எப்படியோ ஒன்று அவருடைய வாழ்க்கையில ஒளிவெட்டை ஏற்றி விடுங்க. ஓகே சார். வாங்க ராம, என்ன விசேஷம்? இந்த மைக் என்ன பண்ணுறதே தெரியல. பொண்ணு வந்து அதை படிச்சிருக்கணும், இதை படிச்சிருக்கணும், அப்புறம் சம்பாத்தியம்னா அப்படியே சம்பாத்தியம். நாங்கள் பசங்களாம் என்னன்னா மொட்டை பசங்க இருப்பீங்க. இன்னைக்குதான் எங்களுக்கு பிடிக்கும். ஒரு நிமிஷம் பொறுங்க, இதை நம்ம நண்பர் சரவணன் உங்களுக்கு நல்ல விளக்கத்தை சொல்லுவாங்க. ஐயா என்ன எதிர்பார்க்குறீங்க பொண்ணுட்ட? பெருசாக எதிர்பார்ப்போம் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்கய்யா. ரெண்டு கிடைச்சா போதும். ஒன்னும் எதிர்பார்க்கலைங்க. வாஸ்துப்படி எல்லாம் எது இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாப்பிள்ளைங்க. அது மாதிரி பார்த்து பண்ணி விடுங்க. ஆண்மூல அரசாங்கம் நினைச்சோம், கல்யாணத்துக்கு பொண்ணு தேடியே பைத்தியமா இருப்பாட்டுக்கு. இப்ப இவருக்கு ஒன்று பண்ணிடலாம். மூல நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்றாங்க. நம்ம ஆகாத மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடலாம். பண்ணிடுவாங்க. கொலவெறி கொலவெறி அந்த பாட்டை 3 தடவை பாடுங்க, கல்யாணம் ஆயிடும். நீங்க பாடுற பாட்டை பாடுறேன். தலகாணி கடையில டிக்டாக் பிஸ்கட் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி சின்னதா லேசா பரிகாரம் சொல்லுங்க. குட் நைட் வைங்க. சீக்கிரம் தூக்கத்துக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைச்சாலும் கல்யாணம் ஆனப்போ தூங்கி என்ன பண்ணுது? குட்டே பிஸ்கட் சாப்பிடுங்க, அடுத்த நாள் சுறுசுறுப்பா இருக்கும். குட்டே பிஸ்கட் எல்லாம் 10ஆம் தேதி காலம் இருக்குது.
நட்சத்திரத்துல இருக்குது. சரி, என்ன பண்ணுறீங்க அதுக்கு? ஒரு மாப்பிள்ளை ஒண்ணு பார்க்க முடியுமா உங்களால? அது நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பளம். அப்புறம் 1 லட்சம் இருந்தாலும் பரவாயில்லைங்கய்யா. அப்புறம் ஒரு 2 வீடு, ஒரு வீடு இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 2 காரு. ஓ, வாங்க ராம. எல்லாம் 2 என்ன பண்ணாங்க? ஒரு அஞ்சு ஏக்கர்னா 2 பம்பு செட்டு. பொண்ணு என்ன பண்ணுங்க? பொண்ணு என்ன பண்ணுதுங்க? பொண்ணு சாப்பிட்டுட்டு தூங்கும் வீட்டுல. போடு. நைட் ஆனா காணாம போயிரு கொஞ்சம். உங்க வில்லங்கமா இருக்கு. பொண்ணுகளே இப்படித்தான் புரிஞ்சுக்க முடியல. கல்யாணம் ஏன் ஆகலைன்னு புரிஞ்சுக்க முடியல. ஓகே. இன்னைக்கு நம்முடைய இந்த அருமையான ஒரு விழாவில் நம்ம கிட்ட வந்து நம்ம ஜோதிடர்கிட்ட அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு கேட்க வந்த நம்முடைய ஆடியன்ஸான ராமு அவர்களுக்கும், நபர் பேர் தெரியல ஐயா உங்க பேருங்க சரவணன் ஐயா அவர்களுக்கும், மடத்துக்குளம் ஜோசியர் அவர்களுக்கும் 3 பேருக்கு உங்களுடைய கைகளை தட்டி அடுத்து நம்முடைய நிகழ்வு அப்படிங்கிறது துவங்க போகுது. மீண்டும் நம்மளுடைய கலை நிகழ்ச்சி அடுத்த வருஷம் சந்திப்போம். சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஓகே. அதாவது வந்து இங்க 27 நட்சத்திரம் இருக்குது. இதுல இவனுக்கு ஆகாது, அது அவனுக்கு ஆகாது, இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் ஆகாது அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டே உட்காந்துருக்கிறோம். எப்படியோ ஒண்ணு மொத்தத்துல எந்த நட்சத்திரத்தை பிறந்தாலும் 27 நட்சத்திரமே முதல்ல நல்ல நட்சத்திரம் தான். இங்க நாளும் இல்ல நட்சத்திரம் இல்ல. நல்லவனுக்கு எது 4 கிழமையும், நலிந்தவனுக்கு எது 4 கிழமையும். அது மாதிரி நம்ம எல்லாம் கொஞ்சம் நல்லவங்க. அதனால நம்மளுக்கு 4 தேவையில்லை, நட்சத்திரமும் தேவையில்லை. எல்லா நட்சத்திரமும் நல்லதே. அவங்களுடைய ஜாதகத்துல அந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நிலையை அறிந்து அவங்களுக்கு நல்லதோ கெட்டதோ செய்யுது. இதுதானே தவிர மற்ற